ஆண்ட்ரூ டேட் இவர் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நான் இந்த வீடியோவில் அவரை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. இவர் என்ன பண்ணார், எப்படி ஆனார், அதெல்லாம் பேச போகிறது கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு நோ அவரை பற்றி நான் வீடியோ என் சேனலே போட்டிருக்கேன். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. நான் அவர் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்றது மட்டும் தான் நான் பேச போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துருந்து நீங்கள் ஆண்ட்ரூ டேட்டோட வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா ஐ வில் சஜஸ்ட் யூ டு கோ அண்ட் வாட்ச் ஹிஸ் வீடியோஸ். எப்படி என்ன சொல்கிறாருன்றது புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக யூ வாண்ட் அச்சீவ். ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் நான் வரேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி வளர்த்தது என்னன்னா, நல்லா படித்தா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா ஒரு ஜாப் கிடைக்கும், நல்லா மாதம் நல்லா சம்பளம் வரும், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட் செட் ஆயிருச்சு. அந்த டைமில் ஒரு 75 to 80% நல்லா தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஒன்று வந்துச்சு. லைக் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ கஷ்டம். அது எனக்கு ஒரு தாட். எங்கள் அப்பா வந்து 12th பாஸ், இன்னொருத்தர் எங்கள் ரிலேஷன்லேயே ஒருத்தர் வந்து அவர் 10th ஃபெயில். எப்படிமா நம்ம வந்து இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம், அவர் வந்து 4-5 காரு, பையனுக்கு 3 லட்ச ரூபாய் பைக்கு, 2 லட்ச ரூபாய் பைக்கு, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க சொன்னது என்னன்னா 10th ஃபெயில், அவங்க அப்போ 12th பாஸ், பாத்தியா வாழ்க்கை அப்படின்னும் போது எனக்கு அப்போதான் ரொம்ப ஹிட்டாச்சு. படிப்பு ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம படிப்பு மட்டும் படித்தா வேலைக்கு ஆகாது, தேர் இஸ் சம்திங் வி நீட் டு நோ அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப தாட். நான் அப்போது வந்து தான் ரொம்ப படிக்க கம்மியாச்சு. லைக் 45, 50 இந்த இதில் தான் இருப்பேன். பர்சன்டேஜ் ஸ்கூல்லலாம் அவ்வளோவா படிக்க மாட்டேன், டெஸ்ட்லலாம் ஃபெயில் ஆகிடுவேன், வேணும்னே படிக்க மாட்டேன், சும்மா ஊர் சுற்றுவேன். லைக் அப்படியே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வேறு எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அது ஸ்டெப் எடுக்கல, என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுலாம் நான் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் அப்படியே விட்டேன். ஓகே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டும்போது அப்படியே நாட்கள் போச்சு. லைக் நான் 11th 12th அந்த டைமில், 10th 11th 12th அந்த மாதிரி டைம்லலாம் வந்து எனக்கு கார்ஸ் மேலே கிரேஸ் வர ஆரம்பிச்சு. எனக்கு ஃபேவரட் கார்னா ஆடி. எங்கள் ஏரியாலே வந்து ஆடி கார் வந்து 3-4 பேர் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அந்த கார் பார்த்தாலும் நான் அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பேன். மீன்ஸ் நல்லா இருக்கேன்ற மாதிரி பார்க்க மாட்டேன். எப்படி இவங்க வாங்குறானுங்க, இவ்வளோ பெரிய கார் எப்படி வாங்குறானுங்க, அந்த ரேட்டு போய் பார்த்தா 2 கோடி 3 கோடின்னு இருக்கும். இப்படி தாண்டா வாங்குறானுங்க, எங்கேருந்துடா காசு வருது அப்படின்னு சொல்லி அப்போதுன்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ நான் அந்த காலேஜ்லேயும் இந்த ஃபேஸ் பண்ணேன். நான் படித்தது VIT வேலூரில் படித்தேன். ஓகேங்களா, அங்கே வந்து எதிர்க்கு ஒரு டீ கடை இருக்கும். அங்கே தான் ஈவினிங்கில் போயிட்டு வேறு டிபார்ட்மெண்ட் பசங்களை போயிட்டு மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணிட்டு பேசிட்டு வருவோம். ஸோ அந்த டைமில் அந்த டீ சாப்பிட்ற இடத்துக்கு முன்னாடி வந்து 4-5 கார் நிற்கும். இந்த BMW வரும், ஆடி வரும், ஒருத்தர் பென்சிலாக எடுத்துன்னு வந்தான். மேலே அந்த ரூஃப் டாப்பில் அது மாதிரி காரில் எடுத்துன்னு வந்தான். எடுத்துன்னு வந்து பண்ணுறது தான், சீன் போடுறது தான் பொண்ணுங்க முன்னாடி. அது இல்லைன்னு சொல்ல சில என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நான் பார்த்துன்னு சொல்லுவேன், பார்க்காதடா அவன் சீன் போடுறான், அப்புறம் நம்ம பார்க்குறோன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சீன் போடுவான், ஆக்சிடென்ட் வேணும்னு ஏற்றுவான். நான் வந்து அவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டேன். அவன் வந்து 23, 20 அந்த மாதிரி தான் ஏஜ் இருக்கும். எப்படி இந்த கார் அவன் ஓட்டுறான், எங்கேருந்து அவனுக்கு வந்துச்சு, அந்த மாதிரி தான் என் வண்டியிலே ஓடுவேன். எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவன் வந்து ஸ்கூல்மேட், அவன் வந்து ஆடி ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தான். அப்போ என் கிளாஸ்மேட்டோட ஒரு பொண்ணு வந்து அந்த காரில் போச்சு. நான் வந்து அவனை பார்த்துட்டு கேட்டேன், எப்படிடா அவனுக்கு 20 வயசு தாண்டா, நம்ம வயசுடா, எப்படிடா ஆடி ஓட்டுறான், எப்பட்றா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படி. அதனால தான். ஸோ ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த ஷிஃப்ட்டு, இந்த நிசான் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது EMIயில் வாங்கி அவங்க அப்பா வந்து பிஸ்னஸில் ஃபுல்லாக வாங்கினாதான் காசு கொடுத்து. அப்போது வந்து எனக்கு வந்து ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் நம்மளுக்கு என்னன்னே தெரியல. எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க அப்பா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரெண்ட் அதெல்லாம் பேச முடியாதா அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே நாட்கள் போச்சு. காலேஜ் முடிஞ்சிச்சு, எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன், இப்போ 19 என் பர்த்டே முடிஞ்சிருச்சு, இப்போ 20. இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, என்ன கோர்ஸ் படிக்கிறேன்னு கேட்க மாட்டேன், எங்கே வேலை செய்ய எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தான் கேட்பாங்கன்னு சொல்லி எனக்கு அது ஓடினே இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் ஆண்ட்ரூ டேட்டோட வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த டைம் வந்து ரியல் வேர்ல்ட் செம்ம ஃபேமஸாக போச்சு. அதான் அப்போ தான் வந்தது. அந்த டைம் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அவர் வீடியோலாம். ஸோ அவர் எப்படின்னா, நான் எப்படி ஆடி கார் பார்த்து பார்ப்பேனோ, அவர் அந்த மாதிரி ஃபெராரி காரை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்டலாம் எப்படிடா வந்து அவ்வளோ காசு வச்சு ஒரு கார் வாங்குறாங்க அவங்க தம்பிகிட்டலாம் கேட்கும்போது அவர் ஏதோ ஃபிகர் அவுட் பண்ணி வந்துட்டுருக்காரு. எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ்னால் அப்பா காசு அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த டைமில் அப்படி தான் இருந்தேன். ஸோ அவரோட வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது லைஃப் இப்படி தான், ஹார்ட் ஒர்க் பண்ணால் கிடச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லிட்டு போது அவர் வந்து அந்த கோர்ஸ்லாம் விற்க ஆரம்பிச்சார், ஹஸ்டல்ஸ் யூனிவர்சிட்டி. அந்த டைம் இது செம்ம ஃபேமஸாக போச்சு, ரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன், ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அவர் சொன்னதெல்லாம் என்னன்னா, நீ வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இல்லைனா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யூடியூப் ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. அவர் சொன்ன அந்த ஒரு வீடியோ பார்த்தேன், உனக்கு தோணுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது அடுத்த 5 நாளாவதோ 5வது நாளோ 6வது நாளோ ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், நம்ம போகிறோம், ஃபுல்லாக இறங்குறோம், பண்ணுறோம், நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது இந்த ரியல் வேர்ல்டு பற்றி ரொம்ப ஹைப் போயிட்டே இருந்துச்சு. செம்ம ஃபேமஸ், காசுலாம் உருவாக்குறாங்க, கோடியாக பண்ணுறாங்க பசங்க அப்படிலாம் சொல்லும்போது சரி நம்மளும் ஜாயின் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரியல் வேர்ல்டு ஜாயின் பண்ணேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 13K வியூஸ் வந்திருக்கு. அந்த வீடியோக்குள்ளே போனேன், AI பற்றி தெரிஞ்சுக்கினேன், கான்டென்ட் கிரியேஷன் பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு இப்போவே காசு வேணுன்றது ஒன்று ஈகர் இருந்துச்சு. ஸோ ஃப்ளிப்பிங் பார்க்க ஆரம்பித்தேன். ஃப்ளிப்பிங்கில் தான் எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஏதோ சோஃபா இருந்துச்சுன்னா, கார் இருந்துச்சுன்னா, பைக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செல் பண்ணி 1000, 2000, 3000, 5000 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து
2000 1000 அந்த மாதிரி விட நிறைய வேணுன்ற மாதிரி ஆசைச்சு. சரி ஓகே அப்படின்ற போது நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் தான் வந்து வீடுலாம் விற்கிறாங்க. ஸோ வை கான்ட் ஐ ஜஸ்ட் போஸ்ட் ஹவுசஸ் அண்ட் கெட் 1% 2%. இப்போ 70 lakhsனா 2%னா 1,40,000. 2 சைட்லேருந்து வந்தால் 2,80,000. ஸோ 2 லட்சம்னா கூட இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட்ல. நம்ம வந்து 1000 2000 சொல்லி 4 மாதம் கஷ்டப்படுறதுக்கு 5 மாதம் கஷ்டப்பட்டு 3 லட்சம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு தாட் வந்ததால் லைக் ஐ ஜஸ்ட் ட்ரைட் ஃபெயில் நிறைய டைம் ஃபெயில் ஆனேன். நிறைய டைம் நிறைய பேர்கிட்ட இது வாங்கினேன். ஜஸ்ட் அந்த டைம்லாம் நான் லோ ஆனது ஃபுல்லாகவே ஒரு வீடு தான் பார்ப்பேன். அவர் என்ன சொல்லுவான்னா, இஃப் இட் வாஸ் ஈஸி எவ்ரி ஒன் வுட் டூ. ஸோ நீ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்குன்னு சொல்ல, நார்மலாக சொல்லும்போது நீ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ட்ரை பண்ண 12வது கிளைண்ட்டோ 13வது கிளைண்ட்டோ ஓகே ஆகி அந்த டைம் தான் நான் வந்து அந்த 1 lakh அச்சீவ் பண்ணினேன். எனக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். 21 22 அந்த டைமில் தான் ரொம்ப தனியாக இருப்பீங்க. அந்த டைம் தான் நீங்கள் வந்து உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பெரியவங்க அட்வைஸ் வந்து நல்லா கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பேன். நான் வந்து அப்படியே இக்னோர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க நம்ம ஏஜ் தாண்டி போயிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ தெரியும்னு சொல்லி நான் கேட்பேன். இப்போ சப்போஸ் என்னோட ஒரு 2 வயசு பெரியவனா கூட அவங்ககிட்ட நான் கேட்பேன், இந்த ஏஜ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னும் போது நான் சும்மா ஊர் சுற்றிட்டு இருந்தேன். அது நீ பண்ணாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அது கேட்பேன், பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே கூட 27 26 இருக்கும்போது நான்லாம் ஒரு ஏஜ் இருக்கும்போது வேலைக்கு போயிருக்கணும், ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ணிருக்கணும், நான் சும்மா ஊர் சுற்றிட்டு இருந்தேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது ஐ யூஸ் டு லிசன் அண்ட் ஐ யூஸ் டு டூ தட் சேம் திங். நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஊர் சுற்ற மாட்டேன், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டேன். அவர் பேசுகிற சில விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, பிடிக்கிற விஷயம் கண்டிப்பாக 1 2 சொல்லுவார். அதுக்கு லிசன் பண்ணுங்க எப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து ஆக்டரை உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அந்த படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் போய் தானே பார்ப்பீங்க. அதே மாதிரி நினச்சிக்கோங்க, ஹி சேயிங் சம்திங், ஹீஸ் இன்ஃப்ளூயன்சர். ஒரு விஷயம் பிடிக்கலன்னா விட்டுருங்க, பிடிச்சிருக்குன்னா அதை நோட் பண்ணுங்க, எப்படி பண்ணாருன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிங்க, பிஸ்னஸ் லெசன்ஸ்லாம் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க, சேல்ஸ் சொல்லி கொடுத்தா அதை கற்றுக்க ஆரம்பிங்க, ஹவு டு டாக் சொல்லி கொடுத்தா எல்லாமே கற்றுக்கிட்டு ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட். அவர் ஒன்றும் வந்து உங்ககிட்ட காசு கேட்க போகிறது நான் சொல்லி தரதுக்கு காசு கொடுக்குறாங்க. யூ ஜஸ்ட் சேயிங் ரேண்டம்லி ஃபார் எவ்ரி ஒன், யூ ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் தட் அண்ட் டூ இம்ப்ளிமெண்ட், அவ்வளோதான். ஸோ எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தானா ஆண்ட்ரூ டெட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்க்குறேன் எத்தனை பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.